ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நேற்றைய உரையில் புனித யாத்திரையை தொடங்கிய சங்கரர் ஸ்ரீசைலத்தில் இருக்கும் மல்லிகார்ஜுன மகாலிங்கேஸ்வரருக்கு வந்து அவரை தரிசித்து பல்வேறு துதிபாடல்களை எல்லாம் பாடிய அந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம். அதற்கு பிறகு கர்நாடக மாநிலத்துக்குள் நுழைந்தார் சங்கரர். அந்த மாநிலத்தில் ஒரு வைணவ ஸ்தலம் இருந்தது. நெற்றி நிறைய விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமணியும் தரித்திருந்த சங்கராச்சாரியாரையும் அவரது சீடர்களையும் அங்குள்ள வைணவர்கள் கோவிலுக்குள் விட மறுத்து விட்டார்கள். உள்ளே உரைகின்ற உலகளந்தானாகிய உயர்வரு திருமால் ஒன்றேயான பிரம்மத்தை தெரிவிக்கும் உருவம். எனவே சிவன் திருமால் என்ற வேறுபாடே இங்கு எழவில்லை என்று தன்னுடைய அத்வைத கொள்கையை கூறினார் சங்கரர். ஆனால் அந்த கோவிலின் அறங்காவலர்கள் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேதமில்லை என்று சாதிக்கின்றீர்கள். இதற்காகவே உம்மை கர்ப்பகிரகத்துக்குள் அனுமதிக்கின்றோம். உள்ளே மானும் மழுவும் தாங்கும் உங்கள் மகாதேவனா இருக்கின்றான். சங்கும் சக்கரமும் என்றும் எங்கள் வைகுண்டவாசன் இருக்கின்றானா என்று நீரே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி அந்த அறங்காவல வைணவர்கள் சங்கர பகவத்பாதரை கருவறைக்குள் அழைத்துச் சென்றார்கள். மூலத்தானத்தில் யாரும் பெருமாள் எழுந்தொள்ளியிருந்த இடத்தில் சங்கரனும் நாராயணனும் ஒருவராக இசைந்த ஹரிஹரமூர்த்தி திருக்கோவில் கொண்டிருப்பதை அனைவரும் கண்டு வியப்படைந்து போனார்கள். எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து என்று பேயாழ்வார் திருமலையில் உள்ளமுருகி கண்ட அற்புத கோலத்தில் தான் வைகுண்டவாசன் அப்போது கண்கொள்ளா காட்சியாக காட்சி தந்தார். அதனால் அந்த ஸ்தலத்திற்கு ஹரிஹர கஷேத்திரம் என்று பெயர் ஏற்பட்டது. இதுபோல தமிழகத்தில் காவேரிப்பாக்கம் அருகே இருக்கும் திருப்பார்கடல், அதாவது பாலாற்றின் கரையில் இருக்கின்றது. அது இந்த திவ்யஸ்தலத்தில் வாழ்ந்த புண்டரீகர் என்ற விஷ்ணு பக்தருக்காக சிவபெருமான் திருமாலாக ஆனான். அந்த இடத்தில் குட்டாலத்தில் அகத்திய முனிவருக்காக நாராயணன் ஈஸ்வரன் ஆனான். இதுபோல கோமதி அன்னைக்காக குட்டாலத்தில் சங்கர நாராயண மூர்த்தியும் தோன்றியது. இவ்வாறு சங்கரரின் அத்வைத கருத்துப்படி சிவபெருமானும் திருமாலும் பல இடங்களில் ஹரிஹர உருவத்தை மேற்கொண்டார்கள். அதன் மூலம் பேதமில்லை என்ற சங்கரரின் கருத்து உறுதியானது. அதன் பின்னால் ஸ்ரீ மகாபலீஸ்வரர் கோவில் கொண்டிருக்கும் கோகர்ண ஸ்தலத்துக்கு சென்றார். அங்குள்ள மகாபலீஸ்வரருக்கு சிவராத்திரி அன்று வில்வார்ச்சனை செய்யும் பேரும் பெற்றார். கொல்லூர் என்றும் மூகாம்பி என்றும் பிரசித்தமான சாக்த திருத்தலத்தில் உக்கிரக்கலையோடு கூடியிருந்த மூகாம்பிகை மூர்த்தத்தின் முன்பு ஸ்ரீசக்கரம் ஒன்றை ஸ்தாபித்து அதில் தேவியின் உக்கிரகத்தை ஆகர்ஷித்து வைத்தார் சங்கரர். அதன் பின் மூகாம்பிகை சாந்த மூர்த்தியானார். அங்கு சங்கரர் நிஷ்டை கூடி அமர்ந்த இடத்தை சந்நிதியாக தற்போது எடுத்திருக்கின்றார்கள். ஸ்ரீவலி என்ற கஷேத்திரத்தில் ஸ்ரீசங்கரர் பக்தர்களுக்கு காட்சி தந்ததோடு வழக்கமான அத்வைத போதனையும் செய்து வந்தார். அப்போது இம்மகான் தங்கள் குறைகளை கேட்டு போக்க வல்லவர், கேட்ட வரத்தை அளிக்க வல்லவர் என உறுதியாக எண்ணி ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் குறைகளை சொல்லி முறையிட்டார்கள். ஞானத்தை தரவல்ல அந்த பெருமகான் அவர்களுக்கு நல்லறிவு வர வேண்டும் எனவும் நன்மை வர வேண்டும் எனவும் எண்ணி பிரார்த்தித்து அவர்களின் கஷ்ட நஷ்டங்களுக்கு ஏற்ப பரிகாரமும் கூறி அருளினார். கர்மகாண்டத்தில் நம்பிக்கை நிறைந்த மக்கள் உள்ள அந்த ஊருக்கு பிரபாகர பட்டர் என்னும் கல்விமான் அந்தணர்கள் தம் தலைவராக இருந்தார். அவன் மகன் நல்ல அழகை உடையவன், கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொண்டவன், ஆனால் வாய்ப்பேசா உமை, மேலும் காது கேளா சிவிடு. அந்த பிரபாகர பட்டர் தங்கள் நகருக்கு வந்திருக்கும் ஆத்ம ஞானியை கண்டு வணங்கி தங்கள் குறையை கூறினால் ஏதாவது நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தன் மகனை சங்கரரிடம் அழைத்துச் சென்றார். சங்கரரை பணிந்தார். தன் மகனையும் கீழே விழுந்து வணங்குமாறு செய்கை செய்தார். தந்தையின் வார்த்தையை புரிந்து கொண்ட தனியன் அவர் வாதங்களில் விழுந்து வணங்கினார். வணங்கியவன் எழுந்திருக்கவில்லை. அம்மகான் தன் கைகளால் தட்டி கொடுத்து எழுப்பி, மகனே நீ யார் என அருள் ததும்ப கேட்டார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.